ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு இல்லாமல் எப்படி பருப்பு சோறு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், சாம்பார் பருப்பு போட்டுட்டு, இது ஏன் போடுறோன்னா, மிளகு வந்து கொஞ்சம் அது உடம்புக்கு நல்லது, அதனால நம்ம அதை போடுறோம். பருப்பு வந்து கொஞ்சம் மட்டும் போட்டுக்கணும், ரொம்பலாம் போடக்கூடாது. உளுந்து இருந்தாலும் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இதாகவும் கூட நம்ம வந்து பட்டை, கிராம்பு எல்லாமே நான் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் கருகும். அந்த கருகிற ஸ்டேஜில் இருந்து குறைச்சி வச்சுட்டு அடுப்பேன். அதுக்கப்புறம் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ, எனக்கு நான் வந்து ஒரு பல்லாரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பல்லாரி போட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் நிறமாக வரவும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது நல்லா வதங்கி ஆகட்டும். எல்லாம் அதாவது பச்சை வாடை, அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மசாலா நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா, பிரியாணி மசாலா, மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பொடி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அரைச்சி வச்சேன். நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு பல்லாரிக்கு 2 தக்காளி, ஒரு பெருசு ஒரு சிறிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சு அதை ஊற்றிட்டு, அந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக, அதாவது நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் நேரம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பொட்டேட்டோ போட்டிருக்கேன். மீன் மக்கர் வேணுறவங்க மீன் மக்கர் போட்டுக்கோங்க. வேறு காய்கறி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த காய்கறி போட்டுக்கோங்க. நான் பொட்டேட்டோ ஜாயின் பண்ணியிருக்கேன். அது கூட பொட்டேட்டோ வந்து நான் வந்து ஒரு பெருசு, கொஞ்சம் பெருசும் ஒன்று சிறுசும் எடுத்திருக்கேன். நல்லா உங்களுக்கு அது தேவையான அளவு ஸ்பேஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாத்தையும் மசாலா உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகுறதுனால அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு உலக்கு அரிசி அரை உலக்கு அரிசி போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அந்த இது கொஞ்சம் நேரம் அந்த அரிசியை மிக்ஸ் பண்ணி இது பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அரிசி நம்ம இப்போது அரை உலக்கு அரிசி போட்டால், சப்போஸ் ஒரு உலக்கு அரிசி போட்டோன்னா 3 உலக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அரை உலக்கு தான் போட்டிருக்கோம். நல்லா கொலன்னு வேணுன்னா 3 உலக்கு ஊற்றலாம், இல்லை 2.5 ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அதனால் கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலாப்பில் மல்லி செடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குக்கர் மூடி வச்சிடணும். அதனால் அந்த மல்லி செடி போடவும் கொஞ்சம் கொதித்து வரணும். அதுக்கப்புறம் குக்கரை வச்சு மூடி வச்சு மூடிடணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரும். இது வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.